two charges of magnitude minus 2q and plus q are located at points a comma 0 and 4a comma 0 respectively. What is the electrical flux due to these charges through a sphere of radius 3a with its center at the origin? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் இந்தியா சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமினேஷன் 2013 ஃபிசிக்ஸில் நமக்கு கிளாஸ் 12க்காக கேட்ட ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினை தான் நம்ம சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், சில கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நமக்கு ஒரு ஃபிசிக்ஸ் அப்படின்னாலே வி ஷுட் நோ டு ட்ரா ஏ ரஃப் டயக்ராம். ஒரு ரஃப் டயக்ராம் வரைய தெரியணும். அப்படி ஒரு ரஃப் டயக்ராம் நம்ம வரைஞ்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஃபிசிக்ஸை ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டா தான் கொஞ்சம் ஈஸி. இல்லாட்டி நிறைய மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு ரகமில் இருக்கும். சரியா? இப்போ நமக்கு சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். நம்ம சொல்யூஷனில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்யூஷன் நம்மளோட தீர்வு கணக்கில் என்ன இருக்குன்னா, 2 சார்ஜ் வச்சுருக்காங்க. ஒரு சார்ஜ் -2q, இன்னொரு சார்ஜ் +q. 2 சார்ஜ் இருக்குது. இதை வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பார்ட்டிக்கல் சார்ஜ், துகள் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு பாயிண்ட் சார்ஜ். ஒரு பாயிண்ட் சார்ஜ் a, 0ல் இருக்குது. இன்னொரு சார்ஜ் 4a, 0 இருக்குது. இப்படி கொடுத்தாங்கன்னா கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க. ஸோ -2q அப்படிங்கிற சார்ஜ் எங்கே இருக்குன்னா அதோட கோஆர்டினேட் a, 0. 4a, 0ல் இன்னொரு ஒரு சார்ஜ் இருக்குது, +q அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது. வாட் இஸ் த எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னாலே ஊடுருவி போகும். இட் பெனிட்ரேட்ஸ் த்ரூ சம்திங். அப்படின்னா எது வழியாக பெனிட்ரேட் ஆக போகுது? அதுக்கு ஒரு சர்ஃபேஸ் தேவைப்படுது, ஒரு பரப்பு தேவைப்படுது. அதுதான் யாருன்னா இட்ஸ் எ ரீஜியன். ஒரு ரீஜனில் ஒரு சர்ஃபேஸ். இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அதுக்கு வந்து ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னா 3a அப்படின்னு ஒரு ரேடியஸ் இருக்குது. சென்டர் அட் த ஆரிஜின். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் த எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் ஆஃப் அ ஸ்பியர் சென்டர் அட் த ஆரிஜின், ரேடியஸ் எவ்வளோ இருக்குது, 3a இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு XY ஆக்சிஸ் வரைகிறேன். XY ஆக்சிஸ். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்பியர். அப்புறம் என்னவும் இருக்கும், Z ஆக்சிஸ் வழியாகவும் போகும். இது ஒரு 3 டைமென்ஷனல் தானே. ஸோ 3 டைமென்ஷனலில் போகுது. இப்போ ஒரு ஸ்பியர் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், நம்மளால் கரெக்டாக வரைய முடியாட்டாலும் ஒரு ரஃபாக நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸ்பியர்னால் இட் லுக்ஸ் லைக் ஒரு சர்க்கிள் மாதிரி தானே இருக்கும். சரியா? சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இங்கேயும் இருக்குது. ஸோ தட் கொஞ்சம் இதை மாதிரி சென்டர்ட் அட் த ஆரிஜின். இந்த ஸ்பியரோட மையம் எங்கே இருக்குது, 0, 0ல் இருக்குது. சரியா? ஸ்பியரோட ரேடியஸ் என்ன, ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 3a. அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஸ்பியரோட ரேடியஸ் இஸ் 3a. ஸோ இப்போ நம்ம சார்ஜ் எல்லாத்தையும் நம்ம ப்ளேஸ் பண்ணலாமா? a, 0ல் என்ன இருக்குது, a, 0ல் we have -2q. a, 0. ஸோ இது ஒரு ரஃபாக a, 0ன்னு எடுத்துக்கிறேன். இது 2a, 0. இது 3a, 0. ஏன் இப்படி எடுக்கிறேன், இதோட ஸ்பியரோட ரேடியஸ் என்ன, 3a. ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் நான் இங்கே லைன் வரைகிறேன். a, 0ல் என்ன இருக்குது, ஐ எம் கோயிங் டு ஹேவ் -2q. சரியா? நான் அந்த ரெட் கலர் இடத்துல நான் க்ரீன் கலரில் -2q சார்ஜ் வச்சுருக்கேன். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, க்யூங்கிற சார்ஜ் எங்கே வச்சுருக்காங்க, 4aல வச்சுருக்காங்க. நான் இது என்ன கோஆர்டினேட் சொன்னேன், இது a, 0, இது 2a, 0, இது 3a, 0. அப்புறம் இந்த இடத்துல என்ன எழுதலாம், 4a, 0. இதுதான் 4a, 0ல் இன்னொரு சார்ஜ் வச்சுருக்காங்க. அந்த சார்ஜ் பேர் என்ன, அந்த சார்ஜ் ஐ வில் ட்ரா இட் இன் டிஃப்ரெண்ட் கலர். ஒரு ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். இங்கே எனக்கு +q அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஃப்ளக்ஸ் த்ரூ த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். சரியா? பொதுவாக
இது சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய லா என்னென்னா காஸ் லா. காஸ் லா என்ன சொல்லுது? வாட் இஸ் அ காஸ் லா ட்ரை டு டெல்? ஃப்ளக்ஸ் த்ரூ அ காஸியன் சர்ஃபேஸ். Flux through a Gaussian surface is equal to ஊடுருவி போகுது is equal to Q enclosed by the Gaussian surface. Qங்கிறது சார்ஜ். எவ்வளவு சார்ஜை அந்த காசியன் சர்ஃபேஸ் கண்டெயின் பண்ணியிருக்கு, உள்ளடக்கி இருக்கு, டிவைடட் பை எப்சைலன் நாட். அப்போனா நம்ம இப்போ இங்கே காசியன் சர்ஃபேஸ் யார்? ஹூ இஸ் த காசியன் சர்ஃபேஸ்? நமக்கு இந்த ஸ்பியர் இருக்குல்ல, இந்த ஸ்பியர் தான் என்னது? காசியன் சர்ஃபேஸ். ஸோ ஸ்பியர், the sphere is known as Gaussian surface. இந்த காசியன் சர்ஃபேஸ் உள்ளுக்கு என்ன சார்ஜ் இருக்கு? நமக்கு ரெண்டு சார்ஜ் இருக்கு, ரெண்டு கலர் இருக்கு. ஒரு கலர் green, ஒரு கலர் brown. அதாவது காசியன் சர்ஃபேஸ் இஸ் given by pink color. இந்த பிங்க் கலருக்குள்ள என்ன சார்ஜ் இருக்கு? எஸ், யூ ஆர் ரைட், அதுதான் என்னது? க்ரீன் கலர் சார்ஜ். அந்த க்ரீன் கலர் சார்ஜ் என்ன? -2q. ஆனால் ப்ரௌன் கலர் சார்ஜ் என்னது இல்லை, இந்த ஸ்பியருக்கு வெளியே இருக்குது. நமக்கு அதனால தான் இங்கே ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு வேர்டை பயன்படுத்துகிறோம். என்ன வேர்டு? என்க்ளோஸ்ட், உள்ளடக்கி இருக்குது. ஸோ Q enclosed by the Gaussian surface எவ்வளவு? -2q. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் த்ரூ த ஸ்பெரிக்கல் Gaussian surface அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன? we have obtained the answer by Gauss law. Electrical flux through a Gaussian surface is equal to Q enclosed by epsilon naught. Q enclosed எவ்வளவு? -2q. Thank you, bye, and see you in the next video. நன்றி.